திகச்சு யாருக்குள்ளே அசாதிக்கிறோம். அப்ப உன் தேவனாயிருக்கிற நீ திகைத்து நிற்கும் போது, என்ன செய்யறதுன்னு செய்வதையாம நீ தவித்து நிற்கும் போது, திகைச்சு போய் நிற்கும் போது, மனுஷர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவாங்க. என் தேவனாகி கர்த்தர் உன் பட்சத்தில் வந்து நிற்பார். நம்பர் 1, நீ பயப்பட்டு திகைத்து நிற்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக செயல்படுவார். அதுதான் மனுஷர்கள் ஒதுக்கும் போது தேவன் உன் அருகாமையில வந்து நின்று உனக்காக அவர் செயல்படுவார். ஆமென் சொல்லுங்க. 3வது, வாழ்வின் சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாம நீ திகச்சு கலங்கும் போது ஆண்டவராகிய தேவன் இப்படியெல்லாம் தாவீது சொல்றார், என் சத்துருக்கள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறார்கள், அவர்களை என்ன கூடுமானால் என் தலைமையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார் சொன்னார். அப்ப சத்துருக்களால் சூழப்பட்டு சத்துருக்கள் கொக்கரிக்கிற நேரங்கள்ல, சத்துருக்கள் நெருக்கிற நேரங்கள்ல, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லா பேரு நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு அன்றாயிக்கிற அந்த நேரங்கள் எல்லாம் உன்னால செயல்பட முடியாத நேரங்கள்ல தேவன் பட்சத்தில் நிற்பார், உனக்காக செயல்படுவார், உனக்காக யுத்தங்களை செய்வார், ராஜாக்களோடு யுத்தங்களை செய்வார்.